அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நமது இரக்கத்தின் மாதா சிற்றாலயத்தின் ஒரு தூண்களாக இருக்கக்கூடிய அன்பு 3 நாள் திருவிழா எப்படி இருந்தது? முக்கியமாக ஆலயத்துக்காக நீங்கள் நிறைய உழைச்சிருக்கீங்க. ஆண்டு காலமாக இருக்குது. இது ஒருத்தர் காணிக்கையாக தான் கொடுத்தாரு. பக்கத்திலே இருக்கிற ஒரு சகோதரர் இந்த இடத்த அவங்களுக்காக காணிக்கையாக ஆலயத்தை கொடுத்தாரு. இந்த சிற்றாலயம் வந்த பிறகு எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தான். திருவிழா மாதிரி எங்களுக்கு ஊர் திருநெல்வேலி, அதே மாதிரி நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு திருவிழா. நான் கல்யாணம் ஆன புதுசில் எனக்கு ஒரு 8 மந்த் பேபி குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. டெய்லி நான் 3 மந்த் எங்கள் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா கல்யாணம் 3 மாதம் நான் டெய்லி வந்துட்டு இருந்தேன். எனக்கு கன்சீவ் ஆகி எனக்கு இதுவாகி நின்னா எனக்கு கடவுள் அழகான 2 குழந்தைகளை கொடுத்துருக்காங்க. நான் வேலை செய்கிற ஹெச்எம் கூப்பிட்டாங்க திருவிழாவுக்கு வாங்க அப்படின்னு. ஏன்னா நான் இந்து சகோதரி ஃபஸ்ட்டு வர வச்சாங்க. சும்மா கோயிலை பாருமா, திருவிழா பாருமா. ஆண்டவருக்குள்ள வந்தேன். மாதாம்மா அது வழி எனக்கு மரியான் சேனையில் மூலியமாக தான் எல்லா ஜபங்களையும் சொல்லி கொடுத்து அழகாக கொண்டு வந்தாங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அவருடைய அருட்சாதனங்கள் எல்லாமே இரக்கத்தின் மாதாவுடைய படம் இங்கிருந்து எங்கள் சகோதரர் எடிசன் மூலமாக நான் எடுத்து சென்று கல்வி நிறுவனத்தில் ஃபாதர் மூலமாக அதை மந்திரித்து அந்நிறுவனத்தில் வைத்தேன். அதன் பிறகு 3 மாதம் அந்த கல்வி நிறுவனத்திற்கு அப்ரூவ்டு கிடைத்தது. வச்சாங்க எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியோடு உருவாக்குனது தான் இந்த ஒரு ஆலயம். இவ்வளோ பெருசாக இன்றைக்கி எழும்பி நிற்குது. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் மணி என்ன ஆச்சு. திருவிழா கூட முடிஞ்சிடுச்சு. நாங்கள் எல்லோரும் ஆண்கள் இங்கே இருக்கிறோம், பெண்கள் இங்கே இருக்கிறாங்க. இன்னும் அந்த விழாக்கோலம் சென்னையில் இப்படி ஒரு இடத்துல இருக்குமா அப்படின்ற வருஷத்துக்கு ஒருக்கா கோயிலுக்கு போகிற மாதிரியும் மாதத்துக்கு ஒருக்கா கோயிலுக்கு போகிற மாதிரியும் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு வந்தோம். இந்த இரக்கத்தின் தாய் ஆலயத்துக்கு வந்த பிறகு எங்களுடைய ஒவ்வொருடைய மாற்றமும் இதுக்கு வெளிப்படைய மக்கள் தான் இந்த ஆலயத்தோட தூண்கள். அவங்களோட உழைப்பு தான் இந்த ஆலயம் இவ்வளோ அழகாக வந்ததுக்கு காரணம்.